நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல நிறைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குதுங்க. டெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு, டெக்ஸ்ட்க்கு ஸ்பேஸ் கொடுக்கிறது, அலைன்மெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்குலாம் இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அண்ட் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டின்னு 6 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து பாடி டேக்ல H1 டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். ஸோ எங்க ஸ்டைல் டாட் CSS ஃபைல்ல H1 எலிமெண்ட் வந்து செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். ரெட்னு கொடுக்குறேன். எப்பயுமே ஒரு பிளெயின் டெக்ஸ்டா வந்து கலர்ல வந்து கொடுத்து எழுதணும்னா கலர் ப்ராப்பர்ட்டி தாங்க வந்து கொடுக்கணும். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து ரெட் கலர்ல வந்து டிஸ்ப்ளே இருக்கு. சோ டெக்ஸ்ட் வந்து நம்ம 6 கலர் ஃபார்மேட்ஸ்ல வந்து கொடுத்து எழுதிக்கலாம். RGB, RGBA, ஹெக்ஸாடெசிமல், HSL, HSL ன்னு 6 ஃபார்மேட்ஸ்ல வந்து எழுதிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா, ரைட் சைடுல வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா, லெஃப்ட் சைடுல வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா, சோ அப்படின்றதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க வேல்யூ பார்த்தோம்னா சென்டர், ஜஸ்டிஃபை, லெஃப்ட், ரைட், ஸ்டார்ட், எண்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரைட்னு வந்து கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து ரைட் சைடுல வந்து டிஸ்ப்ளே இருக்குது. இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே இருக்குது. தென் அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டா தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும் லெஃப்ட் சைடுல. டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை வந்து பாப்போம். சோ அதுக்கு நான் இங்க வந்து index.html ஃபைல்ல paraटा கொடுத்து எழுதிக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் para1 ன்னு. தென் இங்க style.css ஃபைல்ல கிளாஸ் நேம் வந்து .para1 ன்னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 350 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 200 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் பிளாக்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த பேராகிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் பிளாக்னு கொடுத்தனால பிளாக் கலர்ல பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இந்த பேராகிராஃபோட அலைன்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரைட் சைடுல கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் வந்து இருக்குதுங்களா. ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை வந்து கொடுத்து காட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த பேராகிராஃப் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆகிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு லைனுமே வந்து ஈக்குவல் வித்ல வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து இருக்குது. எந்த ஒரு ஸ்பேசஸும் வந்து இல்லாம. சோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா டெக்ஸ்டோட லாஸ்ட் லைன் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா, ரைட் சைடுல வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா, லெஃப்ட் சைடுல வந்து டிஸ்ப்ளே ஆகணுமா அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். இந்த டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டில 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். இப்போ இந்த ஹெட்டிங் வந்து நான் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். RTL னு கொடுக்குறேன். தென் யூனிகோட் BIDI ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். BIDI ஓவர்ரைட் வந்து கொடுத்துக்கிறேன் வேல்யூல. இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் வந்து ஆகுங்க. இப்போ நான் RTL னு கொடுத்தனால அந்த ஹெட்டிங் வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் அதே மாதிரி LTR னு கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும் லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். vertical alignment ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். சோ அதுக்கு வந்து நான் index.html ஃபைல்ல ஒரு paraटा கொடுத்து எழுதிக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் para2 ன்னு. இப்போ இந்த paraटाக்குள்ளேயே ஒரு இமேஜ் டேக் வந்து கொடுத்துக்க போறேங்க. தென் src attribute கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். அந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். vertical alignment ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா எலிமெண்ட் வந்து வெர்டிகலா அலைன் பண்றதுக்கு தான். சோ நம்ம வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ்ல ஒரு இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்ல வந்து ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டே வந்து இன்லைன் எலிமெண்ட்ஸ்ல வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஸோ எங்க style.css ஃபைல்ல செலக்டர் வந்து இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து இமேஜ்க்கு வந்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். தென் vertical alignment ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இந்த vertical alignmentல வேல்யூஸ் வந்து பேஸ் லைன் கொடுத்துக்கலாம். பாட்டம், மிடில், சப், சூப்பர், டெக்ஸ்ட் பாட்டம், டெக்ஸ்ட் டாப் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பாட்டம் வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த இமேஜ் வந்து அந்த பேராகிராஃப்ல பாட்டம் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சூப்பர்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த இமேஜ் வந்து டாப்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பேஸ் லைன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க பேஸ் லைன் கொடுத்தனால அந்த பேராகிராஃப் கூடயே வந்து டிஸ்ப்ளே இருக்கு. சோ பேஸ் லைன் தான் வந்து டிஃபால்ட்டா வந்து இருக்கும். தென் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து வெர்டிகல் அலைன்மெண்ட்ல கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு index.html ஃபைல்ல ஸ்பேன் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேன் டேக்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். vertical line கொடுத்துட்டேன். தென் இங்க style.css ஃபைல்ல செலக்டர் வந்து ஸ்பேன் கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து vertical alignment ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டாப்னு கொடுக்குறேன். தென் font size வந்து கொடுக்குறேன். 10 பிக்சல்னு கொடுக்குறேன்.
இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஸ்பேன் டேக்ல கொடுத்த டெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் அலைன்மென்ட்க்கு டெக்ஸ்ட் டாப்னு கொடுத்தனால டாப்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. சோ இப்படி தான் வந்து வெர்டிகல் அலைன்மென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல பார்த்தோம்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர்னு. சோ இந்த பாடி டேக்ல இருக்க இந்த h1 டேக்ஸ் எல்லாத்துக்கும் நான் இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து இங்க ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து டாட் h1 னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் னு கொடுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனுக்கு வந்து 4 வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். லைன் த்ரூ கொடுத்துக்கலாம், ஓவர் லைன், அண்டர்லைன். தென் ஓவர்லைன் அண்டர்லைன் வந்து ரெண்டு சேர்த்து வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க வந்து ஓவர்லைன் கொடுக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்ல வந்து ஓவர்லைன் கொடுத்தனால டாப்ல வந்து ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். லைன் த்ரூ கொடுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு வந்து டெக்கரேஷன் லைன் த்ரூன்னு கொடுத்தனால ஸ்ட்ரைக் அவுட் வந்து ஆகிருக்கு பாருங்க. அந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அண்டர்லைன் கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து அண்டர்லைன் வந்து ஆகிருக்குது. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓவர்லைன் அண்டர்லைன் ரெண்டுமே கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு வந்து டாப்லயே வந்து லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி அண்டர்லைன் வந்து ஆகிருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் வந்து பாப்போம். சோ அதுக்கு இங்க வந்து கிளாஸ் நேம் வந்து டாட் h2 னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தோம்னா வேல்யூஸ் வந்து டேஷ்ட் கொடுத்துக்கலாம், டாட்டட் கொடுத்துக்கலாம், வேவி கொடுத்துக்கலாம், டபுள் கொடுத்துக்கலாம், சாலிட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க வந்து வேவின்னு வந்து கொடுக்குறேன். தென் அதே மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். அண்டர்லைன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க செகண்ட் ஹெட்டிங்க்கு வந்து ஸ்டைல் வந்து வேவின்னு கொடுத்தனால வேவியா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. தென் நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். டாட்டட்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க செகண்ட் ஹெட்டிங் வந்து டாட்டடா வந்து லைன் வந்து இருக்குது. சோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ் வந்து பாப்போம். சோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து டாட் h3 னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓவர்லைன் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிறேன். டபுள்னு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 5 பிக்சல் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்டோட டெக்கரேஷன் வந்து எந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும், சோ அதுக்கு தான் வந்து கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த தேர்ட் ஹெட்டிங்க்கு வந்து ஸ்டைல் வந்து டபுள்னு கொடுத்தனால டபுள் லைன் வந்து மேல வந்து டாப்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி திக்னஸ் வந்து 5 பிக்சல் கொடுத்தனால 5 பிக்சல் அளவுக்கு திக்னஸ் வந்து இருக்குது. சோ இப்படி வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் திக்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் வந்து பாப்போம். சோ அதுக்கு வந்து டாட் h4 னு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். லைன் த்ரூன்னு கொடுத்துக்கிறேன். தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். பிரவுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஃபோர்த் ஹெட்டிங்க்கு வந்து பிரவுன் கலர்ல வந்து ஸ்ட்ரைக் அவுட் வந்து ஆகிருக்கு பாருங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்து லைன் த்ரூன்னு கொடுத்தனால சோ இப்படி வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். The next property வந்து பாப்போம். The next வந்து text decoration none property வந்து கொடுக்கிறோம். சோ அதுக்கு வந்து இங்க body tagல anchor tag வந்து கொடுத்துக்கிறேன். தென் இங்க home னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த anchor tagல கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல அண்டர்லைன் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குங்களா? சோ இப்போ இந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு வந்து text decoration short hand property வந்து கொடுத்துக்கிறேன். சோ இங்க style tagல a வந்து செட்டரா கொடுத்துக்கிறேன். தென் curly braces கொடுத்து text decoration கொடுத்துக்கிறேன். none னு கொடுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆங்கர் டேக்ல கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு ப்ளூ கலர்ல அண்டர்லைன் வந்து டிஸ்ப்ளே ஆகுங்களா? சோ நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்தோம்னா அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ஆங்கர் டெக்ஸ்ட்ல ப்ளூ கலர் அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். சோ அதுக்கு வந்து நீங்க பாடி டேக்ல h1 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. இப்போ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி கொடுத்து காட்டுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு இங்க ஹெட் டேக்ல ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் h1 எலிமெண்ட் செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் curly braces கொடுத்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். லோயர் கேஸ்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து எல்லாமே லோயர் கேஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. இப்போ நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப்பர் கேஸ்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. அப்பர் கேஸ்னு கொடுத்தனால இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கேபிட்டலைஸ்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல வந்து டிஸ்ப்ளே இருக்கு பாருங்க. C வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து இருக்குது. T வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங்ல வந்து பார்த்தோம்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுப்போம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். சோ அதுக்கு வந்து நீங்க பாடி டேக்ல ஒரு பேரா டேக் கொடுத்துக்கிறேன். டம்மி டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கிளாஸ் நேம் வந்து பேரா 1 னு கொடுத்துக்கிறேன். தென் நீங்க ஸ்டைல் டேக்ல டாட் பேரா 1 னு கொடுத்துக்கிறேன். தென் curly braces கொடுத்து டெக்ஸ்ட் இண்டென்ட்னு வந்து கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி வந்து 70 பிக்சல்னு கொடுக்குறேன்.
இப்போ இந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து லெஃப்ட் சைடுல 70 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகி தான் டிஸ்ப்ளே ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த பேராகிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆயிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல 70 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகி தான் டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 200 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து 200 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகி டிஸ்ப்ளே இருக்கு. சோ இப்படி வந்து டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். 10 பிக்சல் கொடுக்குறேன். இந்த லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம டெக்ஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலுமே ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த பேராகிராஃப்ல ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலுமே வந்து 10 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. தென் இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சோ இந்த லெட்டர் ஸ்பேசிங் வந்து மைனஸ்ல இந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் மைனஸ்ல கொடுத்து காட்டுறேன். -3 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த பேராகிராஃபோட ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலுமே வந்து ஸ்பேசஸ் இல்லாம இருக்கு பாருங்க. சோ இப்படி தான் வந்து லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 50 பிக்சல் கொடுக்குறேன். இந்த வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா சோ நம்ம பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலுமே 50 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். தென் அதே மாதிரி லெட்டர் ஸ்பேசிங் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 பிக்சல் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த பேராகிராஃப்ல ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலுமே 50 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இந்த லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒவ்வொரு லைனுக்கு இடையிலுமே வந்து ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும். இந்த லைன் ஹைட்டுக்கு வந்து பிக்சல்ல வேல்யூ கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜ்ல கொடுத்துக்கலாம், தென் நம்பர்ஸ்லயும் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க வந்து 100 பிக்சல்ல கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க ஒவ்வொரு லைனுக்கு இடையிலுமே 100 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. தென் இப்போ நம்பர்ல கொடுத்து காட்டுறேன். 5 கொடுக்குறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ இங்க செலக்டர் வந்து பாடி வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 20 பிக்சல் கொடுக்குறேன். சோ நாங்க 20 பிக்சல் கொடுத்தனால 20 × 5 100. சோ 100 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகும் ஒவ்வொரு லைனுக்கு இடையிலுமே. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க ஒவ்வொரு லைனுக்கு இடையிலுமே 100 பிக்சலுக்கு ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். நோ wrapன்னு கொடுக்குறேன். இந்த ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம பேராகிராஃப் வந்து ஒரே லைன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும், wrap ஆகாம. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க அந்த பேராகிராஃப் வந்து ஒரே லைன்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க, wrapே ஆகல. சோ இப்படி தான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். தி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து பாப்போம். சோ அதுக்கு வந்து நீங்க பாடி டேக்ல ஹெட்டிங் டேக் கொடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி கொடுத்து காட்டுறேன். சோ இப்போ இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து ஹெட் டேக்ல ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் H1 எலிமெண்ட் செலக்ட் கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வேல்யூஸ் கொடுப்போம்னா ஹாரிசான்டல் வந்து கொடுத்துக்கணும். இப்போ 3 பிக்சல் கொடுக்குறேன். தென் வெர்டிகல் வந்து கொடுத்துக்கணும். 4 பிக்சல் கொடுத்துக்கிறேன். தென் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ரெட்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு வந்து டெக்ஸ்ட் சுத்தி வந்து ஒரு ஷேடோ வந்து கிரியேட் ஆகிருக்குது ரெட் கலர்ல. தென் இப்போ வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த 10 பிக்சல் கொடுத்தனால அந்த ஹெட்டிங்ல வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் மாதிரி வந்து ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க இந்த ஹெட்டிங் சுத்தி ஒரு பிளர் எஃபெக்ட் மாதிரி வந்து ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் கமா கொடுத்து மறுபடியும் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் வந்து 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வெர்டிகல் வந்து 3 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பிளர் எஃபெக்ட்டுக்கு வந்து 5 பிக்சல் கொடுக்குறேன். தென் கலர் வந்து கிரீன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த ஹெட்டிங்க்கு வந்து ஷேடோ வந்து மிக்ஸ்டு கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க, ரெட் கிரீன் கொடுத்தனால. ஸோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.